Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நட்ஸ் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு கப் ஜவ்வரிசியை கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது ஊறுற சமயத்துல நம்ம நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணலாம். முதல்ல ஒரு கப் பாதாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் தனியா. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆன உடனே மற்ற நட்ஸையும் இது கூடவே சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். 100 கிராம்ஸ் கேஷ்யூ, 100 கிராம்ஸ் வால்நட், 200 கிராம்ஸ் பாதாம் எடுத்திருக்கோம். இது கூட நீங்க வேற உங்களுடைய விருப்பமான நட்ஸ் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கும்னா வேர்க்கடலை கூட நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண நட்ஸ் எல்லாம் ஒரு தட்டுல ஸ்ப்ரெட் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சியில அரைச்சி எடுக்க போறோம். மிக்சியில அரைக்கும் போது பல்ஸ் மோட்ல போட்டு அரைங்க. ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா அதுல இருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். ஒரு 4-5 தடவை பல்ஸ்ல போட்டு எடுத்தா போதும். இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மாவாயிடக்கூடாது. எப்படி கோர்ஸா இருக்கு பாருங்க. ஒன்னோடு ஒன்று ஒட்டாம ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இன்னொரு பேன்ல 500 ml தண்ணி ஊற்றி 300 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க வெல்லம் பயன்படுத்தினீங்கன்னா நல்லா தண்ணியில கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணீங்கன்னா வடிகட்ட தேவையில்லை. ஏன்னா அதுல எந்த தூசியும் கல்லும் இருக்காது. இந்த மாதிரி நல்லா கொதி வர விடுங்க. நல்ல கொதி வந்ததும் 10 நிமிஷம் ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியை பிழிஞ்சி தண்ணியே இல்லாம இதுல சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஜவ்வரிசியை நல்லா வேக விடுங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக விட்டோம்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துடும், கண்ணாடி மாதிரி ஆயிரும். இதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச நட்ஸை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விட போறோம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1/4 டேபிள் ஸ்பூன் சுக்கு தூளும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி தான் தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். 10 நிமிஷத்துல வெந்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி திக்காயிரும். ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேங்காய் பால், 2வது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டைல்யூட்டா இருக்கும்ல, அந்த தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே சிம்ல வச்சு தான் பண்ணணும். அடுத்தது நெய்ல தேங்காவையும் திராட்சையும் வறுக்க போறோம். ஒரு பேன்ல நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நீட்டமா தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த தேங்காய் துண்டுகளை முதல் சேர்த்து லைட்டா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். லைட்டா ப்ரௌன் ஆன பிறகு திராட்சையை சேர்த்தா போதும். ஒரே டைம்ல சேர்த்துட்டோம்னா திராட்சை கரிஞ்சிரும். இந்த டைம்ல நம்ம வேற எந்த நட்ஸும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நட்ஸை அரைச்சுதான் பாயாசமே பண்றோம். திராட்சை நல்லா பலூன் ஆகணும். இந்த மாதிரி பலூன் ஆகுற வரைக்கும் நம்ம நெய்ல வறுத்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய நட்ஸ் பாயாசம் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் ஊத்தின பிறகு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. சிம்மிலே வச்சுதான் இதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் திக்கா இருக்கும்ல, அது நம்ம கடைசியா சேர்க்கணும். அது சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதி விட்டா போதும். மறுபடியும் திறந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ நம்ம நெய்ல வறுத்த தேங்காவையும் திராட்சையையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட சூடான சுவையான சூப்பரான நட்ஸ் பாயாசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்டியாக இருக்கிறது மட்டும் இல்லை, உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.